ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பரணி நட்சத்திரம் பற்றி பேச போகிறோம். நம்மளுடைய நட்சத்திரா சீரீஸில் அஸ்வினி ஆரம்பித்து பேசணும் இல்லைங்களா? இன்றைக்கி பரணி நட்சத்திரம் பற்றி பேச போகிறோம். சாந்தனி, லாவண்யா ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். ஓகேங்க. ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் நட்சத்திர சீரீஸில் பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பரணி அப்படின்னு சொன்னாவே அதோட சின்னம் வந்துட்டு கர்ப்பப்பை, அப்படி இல்லைன்னா பெண்ணுறுப்பு. இதை பற்றி பேசுறதுனாலேயே வந்துட்டு குழந்தை பிறப்பு சம்பந்தமான நட்சத்திரமும் இது. இதற்கான கடவுள் வந்து துர்கை அம்மன். துர்கை அம்மன் வந்துட்டு ஒரு உக்ரமான தெய்வம் இல்லைங்களா? சரி. அதனால இதுல வந்துட்டு உக்ர சக்தி அதிகமா இருக்கும் இந்த நட்சத்திரத்துல. சரிங்க. இதற்கான மரம் வந்து நெல்லி மரம். இப்ப நெல்லி வந்துட்டு ஒரு சர்வரோக நிவாரணி இல்லைங்களா? அப்போ இதுல இந்த நட்சத்திரமும் நிறைய மருத்துவத்துறையோட சம்பந்தப்படுது. அப்புறம் இதற்கான தேவதை யமன். நம்ம போன அஸ்வினி நட்சத்திர வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா? சூரியனுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்த முதல் மகன் யமன். அந்த யமனை இதற்கான தேவதையாக அமைந்திருக்கிறார். இப்போ இதுலேயும் வந்துட்டு நம்ம கடவுள் தேவதை அப்படின்ற அதே அம்சம் வருது இல்லைங்களா? அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம். ஓகே. நேயர்கள் வந்து இதுலேயும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இதில் தெய்வம் வந்து துர்க்கை. பரணி நட்சத்திரத்தினுடைய தெய்வம் துர்க்கை. அதனுடைய தேவதை வந்து யமன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எனர்ஜி எப்படி நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம்னா, துர்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உக்ரமான ஒரு கடவுளாக பார்க்கப்படுது. நம்ம நவராத்திரி அப்போது துர்க்கையினுடைய அம்சமாக தான் எல்லா தெய்வங்களும் ஒரு போராடக்கூடிய, சண்டை போடக்கூடிய தெய்வமாக பார்க்கப்படக்கூடியது. இது வந்து ராகு பிறந்த நட்சத்திரம் இல்லைங்களா? அதனால இதனுடைய உக்ரத்தன்மை வந்து அதிகம் அப்படிங்கிறது. இந்த உக்ரத்தன்மை நம்மளுடைய பிரபஞ்சத்திலேயே வந்துட்டு எல்லாமே வந்து சில சக்திகள் மனிதர்களுக்கு வந்து எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாத இதமான சக்திகளாக இருக்கும். சில சக்திகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான சக்திகளை தான் நம்ம உக்ர சக்திகள்னு சொல்கிறோம். அந்த உக்ர சக்திகளை எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுறது துர்க்கை அம்மன். அதனால தான் வந்து துர்க்கை, ராகு, உக்ரம் இது எல்லாம் வந்து ஒரே லைனில் வந்து வருது. அடுத்தது வந்து யமன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல சூரியனுடைய ஒரு மகன் அப்படின்னு சொன்னதுனால அதனுடைய ஒரு அம்சம். அந்த சூரியனுடைய ஒரு குறிப்பிட்ட அம்சம் யமன் அப்படின்னு வரும்போது அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை காட்டக்கூடியது. அதனால தான் யமன்கிறது வந்து இறப்பினுடைய கடவுள். ஏன் இறப்பினுடைய கடவுள்னா, ஒரு குறிப்பிட்ட சக்தி இன்னொரு சக்தியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அங்கே என்ன நடக்குது? அப்போது அந்த சக்திக்கு எப்போவுமே ஒரு ஓட்டத்தில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது உண்டு. சக்தி ஒரு ஆற்றலுடைய ஓட்டத்தில் ஒரு கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாட்டை பற்றி பேசுகிறதுனால இந்த இடத்துல வந்து அது யமனுடைய வாழ்க்கை என்ன, வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து புராணம் சொல்லியிருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த இடத்துல இந்த ஆற்றல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அந்த பரணி நட்சத்திரத்தில் யாருக்கு எந்த கிரகங்கள் இருந்ததுனாலும் ஒரு சந்திரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கட்டுப்பாடு குறித்த ஒரு மனோபாவம் இருக்கும் இல்லைங்களா? மற்ற கிரகங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். இப்போ யமன்னு சொன்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்துட்டு அவர் வந்து ஒரு நம்மளோட பாவ புண்ணியங்களை எடை போட்டு அதற்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர், தண்டனை கொடுக்குறவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனாலேயே இந்த நட்சத்திரம் வந்து நிறைய ஜட்ஜுகளை உருவாக்கும், நிறைய சட்டத்திட்டங்களை உருவாக்கும். இப்போ ஜட்ஜு அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம ஆங்கிலத்தில் வேர்டு இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதை பற்றியும் நம்ம பேசலாம் இதில். ஆமாங்க. இது வந்து ஒரு ஜட்ஜுன்னா அப்படின்னா வந்து சரி தப்பு அப்படின்னு ஆராய்ஞ்சு சொல்லக்கூடியது தான் சொல்லக்கூடியவங்க ஜட்ஜு. எல்லாருமே ஜட்ஜாக இருக்கிறது இல்லை, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்த இது சரி இது தப்பு, இது சரி அது தப்பு அப்படின்னு ஒரு பார்க்கக்கூடிய ஜட்ஜிங் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்க சொல்கிறது எல்லாமே எல்லாருக்கும் சரியாகவும் ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஜட்ஜிங் நேச்சர் வந்து அவங்களுக்குள்ளார இருக்கும். எப்பவும் ஒரு எடை போடுற தன்மையோடையே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஒரு எடை போடக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்குள்ளார இருக்கும். ஆமாங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சாந்தினி. யவனை பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து நமக்கு
நார்மலாக தெரிஞ்சது வந்து அவர் தண்டனை கொடுக்குறவர் பார்த்து தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் நம்ம ஆன்மாக்கள் அங்கே போனதுக்கப்புறம் யமலோகத்துக்கு போனதுக்கப்புறம் யார் என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லது பண்ணவங்கள சொர்க்கத்துக்கும் கெட்டது பண்ணவங்கள நரகத்துக்கும் அனுப்புறதுக்கான ஒரு இடமா தான் யமலோகம் இருக்குது. அப்போது அந்த 2 விதமான இதுக்கும் அவங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு நிறைய ஆள்பலம் தேவையாக இருக்குது இல்லைங்களா? இப்போ மேலோகத்துக்கும் ஆள்பலம் தேவை, நரகத்துக்கும் ஆள்பலம் தேவை, எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்குதான்னு பார்க்கறக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஜாதகத்தில் இந்த நட்சத்திரத்தில் எந்த கோள்கள் இருந்தாலும் இவங்க பெரிய ஆள்பலத்தை கட்டி ஆளக்கூடிய இல்லை பல பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மை படைச்சவங்க. ஓகே, இவங்க சரி தப்புன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸஸை அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க சொல்ல வரீங்க. ஆமாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு நிறையா சட்டத்திட்டங்களை இயற்றக்கூடியவங்க. ஏன்னா எது கரெக்டாக எது தப்புங்கிறத செயல்படுத்துகிறவங்களும் இவங்க தான். ஸோ சட்டத்திட்டங்களை பண்ணால் கூட அதை செயல்படுத்துகிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த நட்சத்திரத்தில் வருவாங்க. வீடு பேசிக்கலி மிலிட்ரி பேஸ் மாதிரி இருக்கும். வீட்டில் பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த வீடு மிலிட்ரி பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஆமாம். இப்போ வந்து நம்ம இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம புராண கதைகளுக்குள்ளே போகலாம். இப்போ யமன் பிறந்தார் இல்லைங்க, அப்போவே கூட யமிங்கிறவரும் பிறந்தாங்க. அப்போ யமன் யமிங்கிறவங்க இரட்டையர்கள். யமன் முதல் ஆண், யமி வந்து முதல் பெண். அப்போ இவங்க 2 பேர் பிறந்து ஒன்றாவே வளர்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு காலம் வருது, யமன் வந்துட்டு இப்போ இந்த உலகத்தை விட்டு போகணும், பூலோகத்தை விட்டு வெளியில் போகணும், எனக்கு இந்த சாவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ வெளியில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்போ இந்த யமி வந்துட்டு அவங்களால அது தாங்கிக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், நீங்கள் என் கூடயே இருந்துருங்க, என் கூடவே பழகுங்க, என் கூடவே வாழுங்க அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேர் நல்லபடியாக சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகள் பெற்று வளரலாம் அப்படின்லாம் வந்து கெஞ்சுறாங்க, கொஞ்சுறாங்க. எதுக்குமே வந்துட்டு யமன் வந்து மசிய மாட்டேங்கிறார். அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் வந்துட்டு என்னோட பிறப்பே வந்து நான் பிறந்து மேலோகம் போய் அடையணுங்கிறது தான், அதுக்கு நான் வந்துட்டு சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுப்பாடுலேயே, அதனாலேயே இந்த நட்சத்திரம் வந்துட்டு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறது நட்சத்திரம். அதனால தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு மேஷ ராசியில் வர்றாங்க, கட்டுப்பாடு விதிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால இந்த சுய கட்டுப்பாடே வெளிப்படுது. இப்போ கடைசியில யமி தோத்து போயிடுறாங்க. இவர் வந்து மேலோகம் போயிடுறாரு. அப்போ பூலோகத்தில் பிறந்து முதல்ல மேலோகம் போன மனிதர் வந்துட்டு யமன் தான். முதல் சோல் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் முதல்ல போறாரு இல்லைங்களா, ஸோ அவருக்கு அந்த வழி தெரிஞ்சிருக்கு இல்லையா. அப்போ எப்படி போகணும் அப்படிங்கிற வழிமுறை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இவர் வந்துட்டு நம்ம அதனால என்ன பண்றோம்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்மளோட முதல் மூதாதையராக கன்சிடர் பண்றதே யமனை தான். அப்போ இவர் வந்து எப்படின்னா, தாம் முதல்ல போயிருந்தா கூட பிற்காலத்துல வர்ற தன்னோட சந்ததியருக்கு அவர் வந்து ஒரு வழிகாட்டியாகவும் செயல்படுறார். ஸோ அப்போ இவங்க இந்த நட்சத்திரத்துல கோள்கள் இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே போகாத இடத்துக்கு, புதுசா ஒரு ஊருக்கோ இல்லை புதுசா ஒரு நாட்டுக்கோ வந்து ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க. போயிட்டு அவங்க வந்து தன்னோட பின்னாடி வர்ற சந்ததியர்களுக்கோ இல்லை தன் கூட பிறந்த அவங்களுக்கு வழிகாட்டியா செயல்படுறாங்க. எப்படி வரணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கூட்டிட்டும் போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம வந்து இந்த மாதிரி வேற கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி பண்றதெல்லாம் எந்த நாட்டுக்கு வரலாம், எந்த மாதிரியான வழிமுறைகள் இருக்கலாம், என்ன படிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேற்று பார்த்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ இந்த ஜாதகரோட அப்பா அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அப்போ அதாவது அந்த குடும்பத்தில் அவர் தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அவரை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பின்னாடி வந்தவங்க சொந்தக்காரங்க. ஸோ இப்போ அவர் வந்து எப்படின்னா, அங்கே எப்படி வரணும், என்ன படிக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடாகவும் செயல்படுறாரு. ஸோ இது வந்து நம்மளோட யமனை பற்றின கதைகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இவர் வந்து முதல் வழிகாட்டியாக இருந்தால் கூட பின்னாளில் வரும்போது உலகம்லாம் நிறையா இதானதுக்கு அப்புறமா, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, மனிதர்கள் வந்துட்டு சமூக நல்லிணக்கத்தை வந்து கெடுக்கிறாங்க. அப்போது இவருக்கு வந்துட்டு சமூக நல்லிணக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அதிலிருந்து தான் இந்த பாவ புண்ணிய கதைகள் எல்லாம் வருது. அப்போது இந்த மாதிரி பண்ணும்போது
பிற்காலத்துல இவரே நீதிமானா மாறிடுறாரு. மாறிடுறாரு. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜட்ஜு பண்றதை பத்தி பார்த்தோம். அப்புறம் இந்த யமனுக்கும் யமிக்கும் இது போராட்டம் நடக்குது இல்லைங்களா, சாகும்போது வந்துட்டு போராடுறோம் அப்படின்னு சொல்றாங்களா, இது வந்து ஒரு வெறும் மெட்டாஃபாரிக்கா தான் நம்ம எடுத்துக்கணும். இதை வச்சுட்டு நம்ம அது எதுவுமே உண்மையான கதை இல்லை எல்லாரும் கூடாது. நேயர்களா அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு மெட்டாஃபாரிக், அது உருவகப்படுத்துது. எதை உருவகப்படுத்துதுன்னா, நாம பிறக்கும்போது உடலும் உயிருமாக பிறக்கிறோம். அந்த உடலும் உயிருமாக பிறந்ததுல அந்த உயிர் இந்த உடலை பூமியில விட்டுட்டு உயிர் மட்டும் மேலோத்துக்கு போறத சொல்ற கதை தான் இந்த யமன் யமி கதை. இந்த இடத்துல வந்து நேயர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்துக்கோங்க. நம்மளுடைய புராண கதைகள் எல்லாமே இந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது, கிரகங்கள் சம்மந்தப்பட்டது, கடவுள்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே அப்படி கடவுள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, தேவர்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அசுரர்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது நமக்குள்ளார இருக்கிற குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்களை நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி பயன்படுத்திக்கலாம், அல்லது அது நம்மளை எப்படி கெட்ட வழிக்கோ அல்லது நல்ல வழிக்கோ அல்லது நமக்கு பிடிச்ச அல்லது பிடிக்காத வழிக்கு எடுத்துட்டு போகுது. இந்த நம்மளை சுற்றி இயங்கக்கூடிய சக்திகள் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கக்கூடிய சக்தி, இது எல்லாத்தையும் பற்றி பேசுறது தான் இந்த கதைகள் எல்லாம். இந்த இப்போ ஒரு யமன்னு சொன்னாலும் சரி, அஸ்வினி குமாரர்கள்னு சொன்னாலும் சரி, எல்லாமே வந்து சக்தியினுடைய ஆற்றலினுடைய வெளிப்பாடுகள் தான். அதை வச்சு சொல்லப்படும் கதைகள் பூராமே ஆற்றல் எந்த மாதிரி இயங்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு போகிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள். நம்ம யோசிச்சு பார்க்கணும், இதையெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எழுதி வச்சோன்னா எங்கேயாவது எழுதி வச்சா அழிஞ்சு போயிடும். ஒரு கதைகளாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வரும்போது அது நிற்கும். அதனால் நம்ம கேட்குற கதைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆற்றலாக அதை ஆற்றலினுடைய இயங்குத்தன்மைகளாக டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அதை ஒரு மொழிபெயர்த்தல் மாதிரி தான். இது ஒரு புரியாத லாங்குவேஜில் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதை எப்படி மொழிபெயர்த்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம மேன்மேலும் வந்து நட்சத்திரங்கள் பற்றி சொல்லப்படக்கூடிய கதைகள் எல்லாமே இதே மாதிரியான அடிப்படை தன்மை கொண்டது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நட்சத்திரம் வந்து ஒரு உக்ர நட்சத்திரம் அப்படின்னா, இந்த நாளில் நம்ம எது செஞ்சாலும் நம்ம அதுக்கான உடல் பலமும் மனோதிடமும் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ அந்த செயலை கண்டிப்பாக செய்து முடிக்கும். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அப்படிதான். அவங்க கிட்ட நம்ம ஒரு வேலையை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்பேற்பட்டாலும் அதை செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ கன்க்ளூசிவாக இப்போ நீங்கள் சொன்னதில் இருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்ல தோணுதுன்னா, இப்போ பரணி கற்பப்பை என்ன சொன்னீங்க, பரணியில் கட்டுப்பாடு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஐடியா வந்தாலும் சரி, ஒரு புது ஆரம்பம் இருந்தாலும் சரி, அதை ஒரு கற்பப்பை மாதிரி நம்ம பாதுகாத்து வச்சிருந்து அதுக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் தேவை இல்லையா? அந்த கட்டுப்படுத்தி, அதாவது சில புறசக்திகள் வந்து இதை தாக்காத வண்ணம், பாதிக்காத வண்ணம் கட்டுப்படுத்தி வச்சு ஒரு புதிய ஆரம்பம் செய்யறதுக்கு அதனால தான் வந்துட்டு ஒரு சரி தவறுங்கிற விஷயத்த செய்கிறோம். ஏன்னா வேண்டாததை விலக்கி வேணுங்கிறத சேர்த்து ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வரத்துக்கான ஒரு நட்சத்திரம் இது. அதனால தான் அதுக்கு அவ்வளோ உக்ரம் தேவைப்படுது. ஏன்னா வேண்டாத விளக்கிறதுக்கு அதுக்கு சக்தி தேவைப்படுது. அதனால அது இந்த மாதிரியான நட்சத்திரமாக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க சார், நல்லா விளக்குனீங்க. தேங்க்யூ. நேயர்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கூட இருந்ததுன்னா அதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் கிடைக்கிறதுக்காக பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.